பெரிய விருந்தின் உவமை. அதாவது, ஆ ஒரு மனுஷன் தேவனோட போஜனம் பண்ணும் பொழுது, அவன் வந்து சொல்லுகிறான். இத வந்து நம்ம லூக்கால வாசிக்கலாம். தேவனுடைய ராஜ்யத்திலே ராஜ்யத்துல நம்ம போய் பரலோகத்துல இருக்கும்பொழுது, தேவனோடு போஜனம் பண்ணுவது எவ்வளவு ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் சொல்றான். அதற்கு அதை கண்ட இயேசு கிறிஸ்து அங்க இருந்தவர்கள் எல்லாருக்குமே ஒரு உவமையை சொல்லுகிறார். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். நான் நேராக வசனத்திற்குள்ளாக செல்லுகிறேன். ஆ பெரிய விருந்தின் உவமை. லூக்கா 14, 15ல இருந்து 24 வசனம் வரைக்கும் இந்த ஒரு உவமையில சொல்லியிருப்பாரு. என்ன நான் சுருக்கமா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம வசனத்திற்கு போறதுக்கு முன்னாடி, ஒரு எஜமான் இருக்காரு. எஜமான் வந்து ஒரு பெரிய விருந்த வந்து ஆயத்தம் பண்ண போறார். ஆயத்தம் பண்றதுக்கு வந்து ஆ முன்னாடியே போயிட்டு அ அ அழைக்கணும். ஊழியக்காரன்ட்ட சொல்லி எல்லாத்தையும் அழைச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. அப்படி அ இப்ப வந்து விருந்து ஆயத்தம் பண்ணியாச்சு. ரெடியா இருக்கு. அழைக்கப்பட்டவர்கள் வாங்க என்று அவரிடம் சொல்லி அழைத்துக் கொண்டு வா என்று ஊழியக்காரன அனுப்புகிறான். அப்ப ஊழியக்காரன் வந்து எல்லா அழைக்கப்பட்டவர்கள் எல்லா இடத்துலயும் போய், "வாங்க விருந்து ஆயத்தமா இருக்கிறது. நம்ம போய் நம்ம போஜனம் பண்ண வேண்டும் எஜமானோடு" என்று அழைத்தபோது அநேகர் வந்து, இல்ல எனக்கு வந்து வேற வேலை இருக்கு. வயல் வேலை இருக்கு. எனக்கு மந்தை வேலை இருக்கு. நான் இப்பதான் பெண்ணை விவாகம் பண்ணியிருக்கேன்." அப்படின்னு நெறைய காரணங்களை சொல்லி, அந்த விருந்திற்கு வராமல் தட்டி கழிக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன நேரிடுகிறது? அந்த பந்தியிலே உண்மையாக யார் அமருகிறார்கள்? உங்களுக்கு நான் ஒரு ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனா காமிக்கிறேன். ஒரு எஜமான் ஒரு பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணியிருக்காரு. அந்த விருந்து வந்து இப்போ காலியாக இருக்கு. எல்லாரும் வாங்க என்று அழைக்கிறார். ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் சொல்றாங்க, அவங்களுக்கு வேலை இருக்குன்று. அப்ப எஜமானுக்கு எப்படி இருக்கும்? அதை குறித்து தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற உவமை. நான் வசனத்த வாசிக்கட்டா? 15ஆம் வசனம். அவரோடே கூட பந்தியிருந்தவர்கள் ஒருவன் இவைகளை கேட்டபொழுது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்திலே போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றான். அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி இப்பதான் வந்து அவர் உவமையவே சொல்ல ஆரம்பிக்கிறார். 16ஆம் வசனம். பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையிலே தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்திலே போய் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்லத் தொடங்கினார்கள். ஒருவன் ஒரு வயல் வேலையை கொண்டேன் என்றான். இங்க பாத்தீங்கன்னா, ஒருவன் என்ன சொல்றான்? ஆம், ஒருவன் என்ன சொல்றான்? ஆ ஒரு ஆ ஒரு வயல் வேலையை கொண்டேன் என்றான். நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும். என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று இவன் வந்து ஒரு சாக்கு சொல்ட்டான். இவன் வந்து போக்கு சொல்றான். அடுத்தது வேறொருவன் 5 ஏர் மாடு, மந்தை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது வந்து 2ண்டு. இவன் வந்து என்ன போக்கு சொல்றான்? ஆ மந்தையை பார்க்க வேண்டும். 5 ஏர் மாடு நான் வாங்கியிருக்கேன். நான் அதை சோதித்து பார்க்க போகிறேன். என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். ஃபர்ஸ்ட்டு சொன்னவன் வந்து ஒரு வயலுக்கு போகிறேன் என்றான். 2ண்டு வந்து மந்தையை பார்க்க போகிறேன் என்றான். 3 வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன். 3வது பார்த்தீங்கன்னா விவாகம். ஸோ, ஃபர்ஸ்ட் வந்து வயல்ன்னு சொல்றாங்க. 2ண்டு மந்தை. 3 வந்து விவாகம் பண்ணினேன். அதனாலே என்னால வரக்கூடாது என்றான். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். எஜமானுக்கு அறிவிச்ச பொழுது அந்த எஜமானுக்கு எவ்வளவு கோபம் வரும். அப்பொழுது வீட்டெஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்திலும் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் இதுதாங்க இம்பார்ட்டன்ட், ஏழைகளையும் ஊனரையும் சப்பாணிகளையும் குருடரையும் இங்கே கொண்டு வா. அப்ப என்னோட இந்த பந்தி வந்து இப்படி காலியா இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அவங்க அழைக்கப்பட்டவர்கள் வரலன்னா பரவாயில்ல. அவங்கள விட்டுட்டு, நீ தெரு மூலையில போயிட்டு கூனர், சப்பாணிகள், சூம்பின உருப்புடையோர், குருடர் இவர்கள் யார் இருந்தாலும் அழைத்து கொண்டு வந்து இந்த இடம் நிரம்பி வழியும்படி அவர்களை அழைத்து கொண்டு வா என்று அனுப்புகிறான் ஊழியக்காரனை. இந்த ஒரு மனநிலை தான் எஜமானுக்கு இருக்கிறது. அதுதான் நான் 11ஆம் வசனத்துல வாசிச்சேன். ஏழைகள், ஊனர், சப்பாணி, குருடர் இவர்கள் எல்லாவரையும் கூட்டிக் கொண்டு வா என்று எஜமான் சொல்லுகிறார். ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று. இன்னும் இடம் இருக்கிறது என்றான். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலும் வேலிகளிடங்களிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே கொண்டு வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா என்றார். அப்ப எஜமானுக்கு இருக்கிற ஒரே ஒரு மைண்ட் செட் என்ன அப்படின்னா, நான் ஆயத்தம் பண்ணியிருக்கேன். ஆயத்தம் பண்ணதை அழைக்கும் பொழுது வராமல் இருக்கிறாங்க. இவ்வளவு ஒரு அருமையான விருந்து ஆயத்தம் பண்ணியிருக்கேன்னு அவங்களுக்கு தெரியாம நிறைய பேர் வராம இருக்காங்களே. இதெல்லாம் வந்து நன்மையாய் போய் சேர்ந்து முடியணும்ன்ற யாரு இருக்காங்களோ அவங்களாம் வருந்தி அழைத்து கொண்டு வா என்று எஜமான் வந்து கட்டளையிடுகிறார்.
அப்பதான் இந்த லாஸ்ட் வசனம் தாங்க இம்பார்ட்டன்ட் வசனம். அதுலதான் பாத்தீங்கன்னா, அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவன் ஆகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான். அப்ப அழைக்கப்பட்டிருந்திருப்பாங்கல்ல அந்த ஃபர்ஸ்ட், அவர்கள்ல ஒருத்தர் கூட வந்து என்னுடைய விருந்தை ருசி பார்க்க கூடாது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப இந்த ஒரு உவமையை வந்து இயேசு கிறிஸ்து வந்து ஜனங்கள்கிட்ட சொல்றாரு. லூக்கா அதிகாரத்துல இதை நம்ம வாசிக்கலாம். இதை வந்து நிறைய நம்ம எப்படி நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அப்ளிகேஷன்ல இஸ்ரேல் ஜனங்கள், அதாவது இயேசு கிறிஸ்து எருசலேம்ல பிறந்தப்ப மெஸ்ஸியா வருவார் என்று எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்க. நம்பி நமக்கென்று ஒரு மெஸ்ஸியா நம்மளை காப்பதற்காக, அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக வருவார் என்று அவர்கள் நம்பி, அவர்கள் வந்து மோசையின் பிரமாணங்களை கை கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து வராரு. வந்து அவர் வந்து மினிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்றப்ப அவரு இருந்த சொந்த இடமாகிய அந்த எருசலேமிலேயே அவருக்கு வந்து அங்க அங்க வந்து அவருக்கு அந்த மதிப்பு வந்து கொடுக்கப்படவில்லை. அந்த ஜனங்களே வந்து அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகையால் இஸ்ரேலுக்காக தான் வந்து இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆனா அந்த அழைக்கப்பட்ட ஜனங்களை வந்து தேவனை ஏற்றுக்கொள்ளாமல், இன்னும் மெசியா வரவில்லை என்று மறுதலித்து அவர்கள் வந்து விலகி போனார்கள். அப்போ பவுல் மூலியமாக தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் புறஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்பட்டு, இப்ப வந்து பூமி எங்கும் வந்து தேவனுடைய வார்த்தை வந்து பிரசங்கிக்கப்பட்டிருக்கு. அப்ப இதன் மூலியமாக நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம்னா, தேவன் அழைக்கப்பட்டதே இஸ்ரேல் தான். ஆனா இப்போ வந்து நம்ம எல்லாரையுமே வந்து தேவன் வந்து விருந்திற்கு அழைக்கிறார். அவருடைய வீடு நிரம்பி வழியணும், ராஜ்யம் வந்து அவரோட நம்ம போஜனம் பண்ணணும் என்று அவர் ஆவலாய் நம்மள எல்லாம் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பிற்கு வந்து நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்கணும். இதுல வந்து நான் குறிப்பிட்ட இஸ்ரேல்ல மட்டும் நான் சொல்லல. இன்னும் நம்ம அதுல ஆழமா நம்ம ஸ்பிரிச்சுவல் மீனிங்னு நான் எதை சொல்றேன் அப்படின்னா, தேவன் வந்து ஒரு மெல்லிய குரல்ல வந்து ஒவ்வொருத்தரிடமும் தேவன் வந்து அவர் நம்ம கிட்ட பேசுறவராய் இருக்கிறார். அப்படி அவருடைய குரலை கேட்டு நம்ம எப்படி நம்ம ரியாக்ட் பண்றோம்? அவருக்கு குரலுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் தேவன் எப்படி வாழ்ந்தாரோ அதன்படி நம்ம வாழுகிறவர்களாய் நம்ம இருக்கோமா? இல்ல அதை நம்ம இக்னோர் பண்ணிட்டு நம்மளுடைய சுய இச்சைகளுக்கு இடம் கொடுத்து, என்னுடைய சுய விருப்பம், என்னுடைய சுய ஆசைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பாவமான வாழ்க்கையிலேயே நம்ம இன்னும் நம்ம தத்தளிச்சுட்டு இருக்கோமா? இதுதாங்க டிஃபரன்ஸ். சோ நான் அவருக்கு குரலை கேட்டு நான் அவர் சொல்றபடி செய்தேன் அப்படின்னா, கண்டிப்பாக எனக்கு அந்த போஜனத்திலே இடம் உண்டு. என்னை அழைத்தவரிடத்திலே நானும் போயிட்டு நான் போஜனம் பண்ணுவேன். ஆனால் அவர் என்னை அழைத்தும் நான் அதை கேட்காமல், நான் என்னுடைய வேலையிலே நான் கவனமாயிருந்து நான் அதை கவனிக்காமல் போகும் பொழுது, என்னை வந்து மறுபடியும் எனக்கு அந்த அழைப்பு கிடைக்குமான்னு நான் கேட்டேன்னா, இந்த ஒரு ஊமைப்படி எனக்கு கிடைக்காது. அவர் ஃபர்ஸ்ட் டைம் அழைத்தவர்களை ஒரு சான்ஸ் குடுக்குறாரு. குடுத்தப்ப அவர்கள் வரலன்றப்ப மறுபடியும் அவர்களுக்கு ருசி பார்க்க அவர்கள் வரக்கூடாதுன்னு தான் சொல்றாரு. அப்ப ரொம்ப கவனமாக இத வந்து நம்ம நோட் பண்ணணும். ரொம்ப கவனமாக இதை வந்து நம்ம கவனிக்கணும். அஃப்கோர்ஸ் பாவமான இருக்கிறவங்களுக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தாரு. வந்து அவர்களை அழைத்து கொண்டாரு. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சென்று மறுபடியுமாக நம்ம பழைய பாவ வாழ்க்கைக்கு நம்ம போனோம் அப்படின்னா, அது வந்து ரொம்ப பெரிய ஒரு தவறு. இந்த நிமிஷத்துல ஒருவேளை நம்ம அந்த தவறுல நம்ம இன்னும் நம்ம மாட்டிக்கொண்டு நம்ம முழிக்கிறோம் என்றால், நம்மளை மீட்டெடுக்கக்கூடியவர் ஒரே ஒருத்தர் வந்து இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரால மட்டும்தான் மறுபடியும் நம்மள வந்து ஒரு நல்ல பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளாக நம்மளை நடத்த முடியும். இந்த நேரம் நீங்க இயேசு கிறிஸ்துவ அர்ப்பணித்து நீங்கள் ஜெபம் பண்ணி, அந்த அழைத்த அழைப்பிற்கு நீங்கள் பங்குள்ளவர்களாய், நீங்கள் மறுபடியுமாக இயேசு கிறிஸ்துவோடு பந்தி இருக்க பரிசுத்தமாய் இந்த உலகத்துல நம்ம ஜீவிக்கணும். அதுதான் நமக்கு இருக்கிற ஒரே நோக்கமாக இருக்கணும். அதுதான் இந்த ஒரு உவமை வாயிலாகவும் இயேசு கிறிஸ்து சொல்றாரு.